ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒன் டே ஒன் ஸ்டோரி டாப்பிக்கில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கொஷின் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நீங்கள் என்னைக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இப்போ வரைக்கும் நம்ம பேசாமல் இருக்கோமே எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? அப்படி நீங்கள் சண்டை போட்டு பேசாமல் இருக்க ஃப்ரெண்ட் யாருனோ, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு அவங்கள அகெயின் போய் பார்த்து பேசணும்னு தோணலாம். 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி வஷினி அண்ட் ஹரிணி 2 பேருமே வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லேருந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியல. காலேஜ் டேஸில் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பேசிக்கவும் இல்லை அந்த சண்டைனால. அப்புறம் 2 பேரும் அவங்கவுங்க ஆஃபீஸ், அவங்க ஒர்க் ஷெட்யூலாக அப்படியே பிஸியாகவே இருந்தாங்க. ஒரு நாள் வந்து வஷினியோட ஆஃபீஸில் வந்து லைக் ஆஃபீஸ் கெட் டுகெதரில் ஃப்ரெண்ட்ஸோட மெமரிஸை ஷேர் பண்ணணுன்றப்போ அவளுக்கு நிலா வஷினிக்கு தன்னை அறியாமலே ஒரு அழுக வந்துருச்சு. ஏன்னா வந்து அவள் வந்து அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டிருக்கா இல்லையா ஹரிணி கூட. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த ஒரு மூமெண்ட்டில் வந்து நம்ம மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ண, அவன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும், நம்ம 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து பேசலாம், சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை பார்க்கவும் இல்லை. வருஷ கணக்காக அப்படியே ஒரு 1 மந்த்துக்கு மேலே போயிடுச்சு. அந்த டபுள் டிக்கில் இருக்கோசரம் அதை ரீட்னு சொல்லி இன்னும் வரைக்கும் வந்து வரவே இல்லை. ஸோ ரீட் பண்ணிட்டா அப்படின்னு கூட வரல. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு வந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி வஷினிக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹரிணி பதறி அடிச்சுட்டு ஓடி போகிறா. அவளால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் புரியலை. அப்போ ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அன்கான்ஷியஸில் இருக்கா. என்னை பாருடி வஷினி அப்படின்னு சொல்லி ஹரிணி கேட்குறப்போ அவளால் பதில் சொல்ல முடியல, பேச முடியல. என்ன ரீசன்னா, எல்லாமே நம்மளோட வஷினியால் நடந்த ஒரு சில விஷயம் தான். வஷினி பேசி இவள் பேச முடியல. ஹரிணி வந்து அந்த ஈகோவை பிடிச்சிட்டே நின்றுட்டா. இல்லை பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு அவளுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு போல். அப்படியே நின்றுட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவள் வந்து இந்த மெசேஜ் எடுத்து பார்க்கலான்னு பார்க்குறப்போ, உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும்டி, ப்ளீஸ் நம்ம பேசலாமே. அந்த ஒரு வார்த்தை அவள் அன்னைக்கே பார்த்துருந்தா தான் அது முடிஞ்சிருக்கும். அதை பார்த்ததுக்கப்புறம் அவள் ரொம்ப பிளாஸ்ட் அவுட் ஆகி அழுது. அப்புறம் வஷினி கண்ணு முழிச்சா, ஐம் சாரி வஷினி, நான் உன்கிட்ட முன்னாடி வந்து பேசியிருக்கணும், இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு. எவ்வளோ தான் நம்ம சண்டை போட்டிருந்தாலும் நம்மளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளோட எல்லாத்தையுமே வந்து நான் அப்போவே சரி பண்ணியிருக்கணும், இது இவ்வளோ தூரம் வந்திருக்காது, நம்ம இனிமேல் சண்டை போட்டுக்காமல் ஒன்றா இருக்கலாம், ஐம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு அந்த டேக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அனலைசேஷன் வந்துச்சு. என்ன தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சண்டை வரலாம், சண்டை வர்றது ஒரு மேட்ரே இல்லை, யாராக இருந்தாலுமே சண்டை வரதான் செய்யும். ஆனால் போயிட்டு பேசிடுங்க. நமக்கு இந்த ஸ்கூல் டேஸ் விட இந்த காலேஜ் டேஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வந்து இன்னும் ஒரு மச் பெட்டராக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பெட்டராக தான் இருக்குது. எனக்கு 2மே ரொம்ப பெட்டராக தான் இருக்குது. ஸ்கூல் டேஸ் மெமரிஸாக இருக்கும். காலேஜ் டேஸில் சில ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்து நம்மளோட டெத் பெட் வரைக்கும் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாராட்டையும் பேசிடுங்க. சண்டை வந்தாலுமே சரி போய் சார்ட் அவுட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட் தானே, நம்மளை விட்டு அவள் எங்கே போயிட போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ரெண்டின் நீட், இந்த ஃப்ரெண்டின் நீட், இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஒன்றா இருப்போம். ஸோ தேங்க்